சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற வெள்ளி வியாபாரி மீது ஸ்கார்பியோ கார் ஒன்று அதிவேகத்தில் மோதிவிட்டு நிற்காமல் சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இவர் வெள்ளி வியாபாரி இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அதிகாலை வழக்கம் போல் தன் வீட்டிலிருந்து பால் வாங்குவதற்காக அருகே உள்ள மளிகை கடைக்கு சென்றிருக்கிறார். பின்னர் அங்கிருந்து பால் மற்றும் மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு அவரது வீட்டுக்கு திரும்பிய போது அதிவேகமாக வந்த கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் ஒன்று அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் படுகாயமடைந்த சங்கரை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் விபத்து என வழக்கு பதிவு செய்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு ஸ்கார்பியோ கார் ஒன்று அவர் மளிகை கடைக்கு வருவதற்கு முன்பே அந்த அவர் செல்லக்கூடிய சாலையில் நின்று கொண்டிருந்ததும், அது மட்டுமல்லாமல் அவர் சாலையை கடந்த போது நேரடியாகவே அவர் மீது அந்த கார் மோதிவிட்டு சென்றதும் பதிவாகி இருக்கிறது. எனவே தொழில் போட்டி காரணமாக இது கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் அடைகிறார்கள். மேலும் இது குறித்து இருந்த சங்கரின் உறவினர்களும் இது கொலை என புகார் தெரிவித்ததால் தற்போது போலீசார் அந்த வழக்கை தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.